அழகாக இருக்குமா கண்ணாடி முன்னாடி என்ன தான் மாற்றி ட்ரெஸ் பண்ணிட்டாலும் கண்ணாடிக்கு முன்னாடி நின்று அழகு பார்த்தா கிளம்பும். பவுடரை போட்டுப்போம், க்ரீமாக பூச்சிப்போம். சொல்கிறீங்களா? எந்த இடத்துல கிடைக்கும்னு நிறைய அது பசு மஞ்சள் எப்போ பார்த்தாலும் கிடைக்காது. அதுக்கு என்ன பண்ணலாம்னா ஒரு நல்ல ஐடியா, அந்த பொங்கல் டேட்டில் பசு மஞ்சள் நிறையா மஞ்சள் கொத்தி செஞ்சுக்க தூக்குறோம் இல்லையா, மாவு கொஞ்சம் பயத்த மாவு கொஞ்சம் மஞ்சள் அப்படி போட்டு குழைச்சி நல்லா குழைச்சிருக்கும் கையில் க்ரீம் மாதிரி ஆகிடும். ஃபேஸ் வாஷ் க்ரீம் போட்டுக்கிட்டியா? அதெல்லாம் வேண்டாம். கை காரு இந்த நகமெல்லாம் கூட எண்ணெய் இல்லாமையே தான் சில பேருக்கு அது சொத்த நகம் வரும். நகையெல்லாம் இந்த பாத்திர பவுடர்லாம் தேய்க்கிறாங்க இல்லையா, இந்த நகை திடுக்கலெல்லாம் இந்த எண்ணெயை தடைக்கலாம். ஆமாம், அதனால் நம்ம வேண்டவே வேண்டாம். செவ்வாய்க்கிழமை ஞாயிற்றுக்கிழமை ஒரு நாள் நிச்சயம் இருக்குது. ஞாயிற்றுக்கிழமை குளிக்கக்கூடாது, சனிக்கிழமை தான் குளிக்கணும், வெள்ளிக்கிழமை அந்த சாஸ்திரம்லாம் போச்சுப்போம். என்றைக்கு நம்மளுக்கு முடியுதோ க்ரீம் மாதிரி க்ரீமெல்லாம் வாங்கவே வேண்டாம். நல்லா தெரியலாம் கொஞ்சம் கொஞ்சமாக நாளோட கரும்பு வந்து புண்ணே வராது. கிங் டிவி நேயர்கள் அனைவருக்கும் அன்பார்ந்த வணக்கம். ஸோ இந்த காணொலியில் நம்ம கூட நங்கநல்லூர் பத்மா மாமி இருக்காங்க. இயற்கை ஏதாவது வந்து நம்ம கிச்சனில் இருக்கக்கூடிய சிம்பிளான விஷயங்களை வச்சு ரொம்ப காஸ்ட்லியாக இல்லாமல் பார்லருக்கெல்லாம் போய் நீங்கள் வந்து தேவையில்லாமல் செலவு பண்ண வேண்டாம். ஸோ நம்ம நங்கநல்லூர் பத்மா மாமி சொல்கிற வைத்தியத்தை நீங்கள் ஃபாலோ பண்ணாலே பியூட்டிஃபுல்லாக இருக்கலாம். அதுலேயும் உங்களுக்கு ஒரு லீடு வந்துட்டு இருக்கோம், இன்றைக்கி நம்ம எதை பற்றி பேச போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ மாமி வந்து நம்மளோட ஸ்கின்னு வந்து ஷைனிங்காக நல்லா பளபளன்னு ஜொலிக்கிறதுக்கு நிறைய டிப்ஸ் இன்றைக்கி கொடுக்க போகிறாங்க. வணக்கம் மாமி. வணக்கம். இப்போ வந்து எல்லாருக்குமே மூஞ்சி அழகாக இருக்கணும்னு நினைக்காதவங்களே கிடையாது. ரொம்ப அழகாக இருக்குமா கண்ணாடி முன்னாடி என்ன தான் மாற்றி ட்ரெஸ் பண்ணிட்டாலும் கண்ணாடிக்கு முன்னாடி நின்று அழகு பார்த்தா கிளம்பும். பவுடரை போட்டுப்போம், க்ரீமாக பூச்சிப்போம், ஃபேஷியல் இருக்கட்டா என்ன அதெல்லாம் வேண்டவே வேணாம். இயற்கையாக நம்ம அழகாக நம்ம மூஞ்சி என்றைக்குமே எப்போ பார்த்தாலும் பளிச்சுன்னு இருக்கே, நீ என்ன பண்ணிக்கிறேன்னு கேட்குற அளவுக்கு நம்ம மூஞ்சி வச்சுக்கணும். அதுக்கு நான் நிறையா உங்களுக்கு சொல்லித்தரேன். ஒன்றுமே வேண்டாம், பாலை காய்ச்சி ஆற விடுங்க கொஞ்ச நாள். மேலே எப்படி லேசாக ஆட முன்ன பாலெல்லாம் கெட்டியாக ஆட முடியும். இப்போ தான் பாலெல்லாம் எல்லாம் தண்ணியும் பாலை கலந்தான் இருக்குது. அதனால் ஆடை வந்து மெல்லிசாக தான் படிக்கிறது. கொஞ்சமாக நம்ம காய்ச்சிட்டு ஆற வச்சுட்டோம்னா நல்லா ஆடை படியும். எடுத்து ஃப்ரிட்ஜில் வச்சுட்டா கூட நல்லா மேலே அப்படியே குழன்னு ஒரு மாதிரி ஆட முடியும். அந்த ஆடை எடுத்து வச்சுங்க. அதில் கொஞ்சோண்டு கடலை மாவு, கொஞ்சம் பாசிப்பருப்பு மாவு போட்டு மூஞ்சில் எப்படி தடவாமல் இந்த டைரக்ஷனில் அப்படி மேலே தேய்ச்சி போட்டு அழகாக கொஞ்சம் நேரம் தடவி 10-15 நிமிஷம் ஊற விடுங்க. குளிக்க போகிறதுக்கு முன்னாடி நல்லா மூஞ்சி சோப்பெல்லாம் போட வேண்டாம். நான் தேய்ச்சி பழிச்சுட்டு 5 நாளே போதும். பவுடரே போட வேண்டாம். மூஞ்சி பளபளன்னு ஆயிலி மேக்கப் போட்டுக்கிறாள். ஆயில் மேக்கப் போட்டுக்கிறா. ஆயில் மேக்கப் போட்டால் பளபளன்னு இருக்கும். வேண்டாம், இந்த ஆயில் மேக்கப்பே வேண்டாம். இது நம்மளாவே இயற்கையாகவே இது பளபளன்னு இருக்கும். ஏன்னா பால் என்னதான் இருந்தாலும் அதில் ஒரு நம்மளுக்கு ஒரு ஆயில் மாதிரி கலந்துருக்கும் இல்லையா, அப்புறம் அது ரொம்ப பளபளன்னு இருந்தாலும் அழுது வெடிது மூஞ்சி இருக்க மாட்டான். பயத்த மாவு, கடல மாவு, மஞ்சப்பொடி அதை கொஞ்சம் கலந்துக்கலாம். மஞ்சப்பொடி என்ன பண்ணணும்னா இப்போ கடையில் வாங்குற மஞ்சப்பொடி வாங்க, ஏன்னா ஒல்லாப்படி அரைக்கிற மிஷினில் போட்டு அரைச்சானா மூஞ்சி எரியாமல். எப்போவுமே என்ன சொல்கிறேன்னா பசு மஞ்சள் காலத்தில் நிறையா மஞ்சள் கிடைக்குங்க. பொங்கல் டைத்தில் பசு மஞ்சள்னு சொல்கிறீங்களா? எந்த இடத்துல கிடைக்கும்னு நிறைய அது பசு மஞ்சள் எப்போ பார்த்தாலும் கிடைக்காது. அதுக்கு என்ன பண்ணலாம்னா ஒரு நல்ல ஐடியா, இந்த பொங்கல் டேட்டில் பசு மஞ்சள் நிறையா மஞ்சள் கொத்தி செஞ்சுக்க தூக்குறோம் இல்லையா, இப்போ நிறையா பொங்கல் முடிஞ்சு நிறையா மஞ்சள் கொத்தி உடஞ்ச மஞ்சள்லாம் நிறையா குவியல் வீடோ வைப்பாங்க. நீங்கள் பார்க்கலாம். இப்போ பொங்கல் முடிஞ்ச உடனே தான் அதுக்கு சீசன், தை மாதம் போல். அந்த மஞ்சளை வாங்கி நல்லா அலம்பி விட்டு தோலை செதிலாக மெல்லிசாக சீவி வெயில காய வச்சு எடுத்து வச்சுங்க. 1 கிலோ 2 கிலோ ஆனாலும் சரி காய வச்சு மிஷினில் தனியாக மஞ்சள் அரைக்கிறதே மிஷின் இருக்குது. அந்த மிஷினை தான் அரைக்கணும். கிட்டக்க போய் கட்டியாக நீ அரைச்சி வைப்பான்னு சொல்லிட்டு வச்சுட்டு நம்ம பேடக்கூடாது. எதில் போட்டு அரைக்கிறோன்னு நம்மளை கண்டுபிடிக்க முடியாது. கிட்டே மஞ்சள் பூச்சி குடிக்கிற மஞ்சள்ப்பா சமையலுக்கு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு கிட்டக்க இருந்து அந்த மஞ்சள் பிடிக்குன்னு தனியாக மிஷின் இப்போல்லாம் இருக்குது. மாவு அரைக்கிற மிஷின், மிளகாத்தூள் அரைக்கிற மிஷின்லேயே 4-5 மிஷின் இருக்குது. இப்போது மஞ்சள் அரைக்கிற மிஷின் போட்டு அரைச்சி கொண்டு நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சுட்டுடலாம். அப்போ நம்ம சமையலுக்கே அந்த மஞ்சள் பொடியை பயன்படுத்தலாம். அதில் என்ன போட்டு அரைக்கிறாங்கோ மஞ்சளில் கலர் வரத்துக்கு எல்லாமோ சேர்க்குறாங்க, அதெல்லாம் வேண்டாம். இந்த மாதிரி மஞ்சள் பொடி இன்றைக்கும் நான் கடையில் போய் வாங்குறதே கிடையாது, அரைச்சி தான் வச்சுக்கிறேன். 1 கிலோ 2 கிலோ மஞ்சளை வாங்கி அரைச்சி வச்சுப்பேன். மூஞ்சிக்கு பூச்சிக்கிறதுக்கு இந்த பசு மஞ்சள் அரைச்சி வச்சுக்கலாம். குழந்தைகளுக்கு குளிப்பாட்டு இருக்கலாமே, பசு மஞ்சள், பாசி பயிறு எல்லாத்தையும் போட்டு அரைச்சி வச்சு குழந்தைகளுக்கு தேய்ச்சி குளிப்பாடலாம். குழந்தைகளுக்கு ஒன்றுமே பண்ணாது. நம்ம பூச்சிக்கிறது அதே மாதிரி நம்ம பாலாடை எடுத்து வச்சு கொஞ்சம் கடல மாவு, கொஞ்சம் பயத்த மாவு, கொஞ்சம் மஞ்சள் பொடி போட்டு குழைச்சி நல்லா குழைச்சிருக்கும். கையில் க்ரீம் மாதிரி ஆகிடும். ஃபேஸ் வாஷ் க்ரீம் போட்டுக்கிட்டியா? அதெல்லாம் வேண்டாம். ஃபேஸ் வாஷ் க்ரீமே வேண்டாம். நம்ம என்ன பண்ணலாம், இதை போட்டு தடவிட்டு மூஞ்சி போட்டு கரகரன்னு தேய்க்க வேண்டாம். அழகாக ஸ்மூத்தாக அப்படி தேய்ச்சிட்டு நெத்தி புருவா எல்லாத்தையும் தேய்ச்சோன்னு வச்சுக்கோங்களேன், மூஞ்சியில் கண்ணாப்பினா அந்த முடி எக்ஸ்ட்ரா முடியெல்லாம் வளர. ஏன்னா மஞ்சள் இருக்குது. அதனால் மஞ்சள் முடி வரத தடுக்கும். அதனால் அந்த மஞ்சளையும் தேய்ச்சி படுத்துன்னு மூஞ்சி பளபளன்னு இருக்கும். அதே மாதிரி பண்ணலாம் நம்ம. சூப்பராக. அடுத்ததாக ஒரு டிப்பு மாமி, அதாவது வந்துட்டு சூப்பராக சொன்னீங்க. அதாவது ஃபேஸ்
க்ரீம் மாதிரியும் இருக்கும், ஜொலிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த ஸ்கின் ரொம்ப ட்ரை ஆகுது, மாய்ஸ்சரைசரே இல்லைன்னு சொல்லிட்டு கண்ட மாய்ஸ்சரைசரை வாங்கி அப்ளை பண்றாங்க. ஹோம்மேடு மாய்ஸ்சரைசர் ஏதாவது இருக்கா? இப்போ நம்ம வந்து உடம்பு மூஞ்சி மட்டும் இல்லை, உடம்பு பூராவே நம்மளுக்கு என்ன ஆகுது, ட்ரை ஆகுது, பனிக்காலத்தில் ட்ரை ஆகுது. சுரிஞ்சோன்னா வெள்ளை வெள்ளையாக போடு வருது, காலெல்லாம் செதிலாக ஒரு மாதிரியாது. அதுக்கெல்லாம் என்ன பண்ணுது தெரியுமா, காலம்பரி ஏண்ட உடனேயும் நம்ம வெளியில் ஒத்துழைலாம் வெளியிலே கூட கால் கை எல்லா இடத்துலையும் நல்லா தேங்காய் எண்ணெய். அப்போல்லாம் தேங்காய் ஆடி தேங்காய் எண்ணெய், பியூர் தேங்காய் எண்ணெய். இப்போல்லாம் அதெல்லாம் நம்ம எதிர்பார்க்க முடியாது, கோகோனட் ஆயிலே பல திசையும் வந்துடுது. நம்ம என்ன பண்ணோம்னா செக்கெண்ணெய் இப்போ வைக்கிறாங்க இல்லையா, அதை வாங்கிக்கலாம். எல்லாம் நம்பிக்கை தான், வழக்கை நம்பி தான் வாங்கணும். சிக்கலாக ஆடுறாங்க, என்ன கடையில் கூட கிடைக்கிறது எல்லா இடத்துலையும் இப்போ செக்கெண்ணெய் வைக்கிறாங்க. அது ஒரு பெரிய பிஸ்னஸ் மாதிரி, எல்லாமே செக்கெண்ணெய் வந்துடுது. அந்த செக்கெண்ணெயை வாங்கி ஃபஸ்ட்டு மூஞ்சிலாம் நம்ம நல்லா எண்ணெயை தடவிக்கலாம். கை கால் இந்த நகமெல்லாம் கூட எண்ணெய் இல்லாமையே தான் சில பேருக்கு அது சொத்த நகம் வரும். நகையெல்லாம் இந்த பாத்திர பவுடர்லாம் தேய்க்கிறாங்க இல்லையா, இந்த நகத்தெடுக்கலெல்லாம் இந்த எண்ணெயை தடவிக்கலாம். கால் விரல் எடுக்கலை, கை பாதம் கால் முழங்கால் எல்லா இடத்துலையும் எண்ணெய் பசை வேணும் எப்போவுமே உடம்புக்கு. எப்போ பார்த்தாலும் ஷாம்பு போட்டு சொரன்னு உடம்பு ஆயில் பசை இல்லாமல் இருக்கவே கூடாது. அந்த காலத்தில் நாங்கள்லாம் எண்ணெய் தேய்ச்சி குடிச்சோம்னா தலையில் கொஞ்சம் எண்ணெயை வச்சு தான் குளிப்போம். ஃபுல்லாக பறக்க ஷாம்பு கொடுத்து வச்சு பறக்க விட்டு போக மாட்டோம். எண்ணெய் பசை உடம்புல எப்போவுமே இருக்கணும். எண்ணெய் பசை இல்லைன்னா சருமம் வறண்டு விடும். அதனால் அந்த எண்ணெயை நல்லா தடவிட்டுரு, தடவி விட்டு பயத்தமாக போட்டு கடலமாவு போட்டு கலந்து தேய்ச்சி குளிச்சுட்டு வரலாம். அது ரொம்ப நல்லது உடம்புக்கு. அப்போ கொஞ்சம் அரை மணி நேரம் ஊறுனா ரொம்ப ரொம்ப நல்லது. இந்த சரும நோய் வரவே வராது. ஒரு நாள் 2 நாள் போனால் போகிற, தினம் குளிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு 10 நிமிஷம் முன்னாடி இது ஒரு வழக்கமாகவே வச்சுட்டோணும். காலுக்கு எல்லாம் எடுத்து சுவாமிக்கெல்லாம் எண்ணெய் ஊற்றி தான் அபிஷேகம் பண்ணுறாங்க. அதே மாதிரி நம்மளும் எண்ணெய் காப்பு சாத்திக்கிறது, உடம்பு கூட எண்ணெய் காப்பு சாத்தி தான் குளிக்கணும். செவ்வாய் வெள்ளி எண்ணெய் தேய்ச்சி குளிக்கணும். முடியலன்னா ஞாயிற்றுக்கிழமை எண்ணெய் தேய்ச்சி குளிக்கலாம். ஒரு நாள் லீவ் வருதா இல்லையா, செவ்வாய்க்கிழமை குளிக்க நேரம் இல்லை. எல்லாருக்கும் நேரமே இல்லையே இப்போ. எல்லாரும் அவசரமாக ரெக்கை கட்டி பறந்துட்டு இருக்காங்களே எல்லாரும். அண்ணாமலை சைக்கிள். ஆமாம், அதனால நம்ம வேண்டவே வேண்டாம். செவ்வாய்க்கிழமை குளிக்கணும். ஞாயிற்றுக்கிழமை ஒரு நாள் நிச்சயம் இருக்குது. ஞாயிற்றுக்கிழமை குளிக்கக்கூடாது, சனிக்கிழமை தான் குளிக்கணும், வெள்ளிக்கிழமை அந்த சாஸ்திரம்லாம் போச்சு. இப்போ என்றைக்கு நம்மளுக்கு முடியுதோ வாரத்துக்கு ஒரு நாளாக குளிக்கணும். 2 நாள் குளித்தா நல்லது, இல்லைன்னா ஒரு நாளாக குளிக்கணும். எண்ணெய் தேய்ச்சி ஒரு அரை மணி நேரம் ஊறி இந்த மாதிரி குளிச்சோம்னா நம்மளுக்கு சருமம் வறண்டு போகாது, பல இருக்கும். நம்மளுக்கு எல்லாமே தலைமுடியும் கருப்பாக இருக்கும், தலையெல்லாம் எண்ணெய் தட்டிட்டு, உடம்புலாம் எண்ணெய் தட்டிட்டு, பூர்வம் எல்லாமும் நல்லா இருக்கும். எல்லா இடத்துலையும் எண்ணெய் தண்ணி வச்சுக்கோங்களேன். இந்த கருப்பாக புள்ளி வருது, அது வருது, இது வருது, எல்லாமே நல்லா இருக்கும். மூஞ்சி பளபளன்னு எப்பயுமே உடம்புல எண்ணெய் பசவே இருக்கணும். வறண்டு போக விட காலெல்லாம் சாதாரண நாள் இருந்தால் கூட நம்ம காலெல்லாம் எண்ணெய் தடவிக்கிறது நல்லது. இன்னொன்று ஸ்க்ரப்பர்னு சொல்லிட்டு மூஞ்ச கண்ணா பின்னான்னு தேய்க்கிறாங்க. அதெல்லாம் பண்ணி ஸ்கின் ஸ்பாயிலே ஆயிடுது. ஸோ நேச்சுரல் ஸ்க்ரப்பர் ஏதாவது இருக்கா? அது ஒன்று பண்ணலாம். நம்ம என்ன பண்ணோம்னாக்க காலையில் எண்டு இந்த கடல் மாவு கொஞ்சோண்டு மஞ்சள் அதான் அரைச்சி நல்லா பசு மஞ்சள் அரைச்சி பொடி வச்சுருக்கோம் இல்லையா, எப்போவுமே அது போட்டுக்கிறது. பாசி பயிரையும் மிஷினில் அரைச்சி வச்சுக்கிறது. நம்ம பாசி பயிர் மாலாம் வாங்க வேணாம், கடலை மாலாம் வேணாம். எல்லா மாவையும் நம்ம ஒரு கிண்ணத்தில் போட்டு கையில் குழைக்கணும்னா ஒரு கிண்ணத்தில் நல்ல ஒரு பவுல் எடுத்து அதை போட்டுக்கிறது. போட்டுட்டு தோசை மாவு இருக்கு இல்லையா, தோசை மாவு இட்லிக்குன்னா கொஞ்சம் குறகரப்பாக இருக்கும். தோசை மாவையும் கொஞ்சம் உளுத்த மாவையும் ஒவ்வொரு ஸ்பூன் போட்டுக்கிறது. நல்லா பேஸ்ட் மாதிரி குழைச்சிடுது. நல்லா மூஞ்சில் தேய்ச்சி ஒரு 10 நிமிஷம் ஊற விடுங்க. அந்த குறகரப்பாக இருக்கும் இந்த அரிசி மாவு இல்லையா, உளுந்து மாவு சாப்பிட்டு கொடுக்கும். நல்லா ரப் பண்ணி தேய்ச்சின்னு வச்சுக்கோங்க, அழுக்கெல்லாம் எடுத்துரும். நல்லா மூஞ்சில் உளுந்து வேர்வையில் படிஞ்சு இந்த இடம்லாம் கருப்பாக இருக்கும் இல்லையா, அந்த அழுக்கெல்லாம் எடுத்துரும். அதே மாதிரி அடிக்கடி வாரத்துக்கு 2-3 நாள் நம்ம தேய்ச்சி கொடுத்தோம்னா மூஞ்சில் உள்ள அழுக்கும் போகும், மூஞ்சி பளபளப்பு இருக்கும். அந்த அரிசி மாவெல்லாம் மூஞ்சில் உள்ள அழுக்கையும் எடுத்துரும். கிளம்பு மாதிரி கரகரன்னு இருக்கு இல்லையா, அப்படி தேய்க்க வேண்டாம். போட்டு தேய்ச்சோன்னா எல்லாம் ஸ்கின்னெல்லாம் ஒரு மாதிரி சொரப்ப அப்போ சாஃப்டாக இருக்கும், அப்புறம் போகிறன்னு இருக்கும். அதனால நம்ம என்ன பண்ணி இதே மாதிரி பண்ணிடணும்னா இது எல்லாம் ஈஸியான மாவு அரைக்கிறோம் இல்லையா கிரைண்டரில், உடனே கொஞ்ச நாள் தேய்ச்சிட்டு கையாரம் பார்த்து அந்த கையில் மாவெல்லாம் விட்டுட்டு இருக்கும். மாவு எடுக்கும்போது அதை தேய்ச்சிட்டு கொஞ்ச நாள் போய் தேய்ச்சி அலம்பிக்கலாம். மாமி ஒரு சந்தேகம், இப்போ நிறைய பெண்கள் பார்த்தீங்கன்னா டைட்டா வந்துட்டு ஜட்டி போடுவாங்க. ஸோ பேண்ட்ஸ் எல்லாம் டைட்டா போடுவாங்க, அந்த பேடெல்லாம் வச்சு அந்த பிரைவேட் பார்ட் பேக் சைடு எல்லாமே கருப்பாயிடுது. ஸோ அதுக்கு வந்து நிறைய காசு வந்து செலவு பண்றாங்க பியூட்டி பார்லர்ல போய். அந்த வந்து இந்த தொடை கருப்பு பின்பகுதி கருப்பெல்லாம் போறதுக்கு என்ன பண்ணலாம்? அதுக்கு தான் இந்த பசுமஞ்சள் அரைச்சி வச்சுக்கோங்க இல்லையா, பசுமஞ்சளை விளக்கெண்ணெய் கொஞ்சம் விட்டுங்க, கொஞ்சம் தேங்காய் எண்ணெய் விட்டுங்க, நல்லா குழைச்சி குளிக்க போகிறதுக்கு முன்னாடி அரை மணி நேரம் முன்னாடி போய் பாத்ரூம் போய் நல்லா தட்டின்னு தேய்ச்சிட்டு கடல மாவே பயச்சு சோப்பே போடாதீங்க. சோப்பில் பலவிதமான கெமிக்கல்ஸ் இருக்குது. கெமிக்கல் ரொம்ப நிறையா. அது நம்ம அது மாதிரி நம்ம இந்த ப்ரைவேட் பார்ட்லாம் வந்து இந்த மாதிரி போட்டு சோப்பு கட்டப்பட்டு எல்லாரும் பலவித சோப்பு க்ரீமு அது இதுன்னு போகிறது தான் பாதி இந்த பிரச்சனைக்கு காரணமே அதான். அந்த காலத்தில் இதெல்லாம் கிடையவே கிடையாது. இந்த பசு மஞ்சளை போல் ஒரு நல்ல விதி வேறு. பசு மஞ்சளை போட்டுங்கோ, இந்த விளக்கெண்ணெயை விட்டுங்க, கொஞ்சம் தேங்காய் எண்ணெய் கலங்கும், குழைச்சி ரெண்டா க்ரீம் மாதிரி. க்ரீமெல்லாம் வாங்கவே வேண்டாம்.
நன்னா தண்ணியிலலாம் கொஞ்சம் கொஞ்சமாக நாளோட கருப்பு வந்து புண்ணே வராது. தடவிட்டு எவ்வளவு நேரமா? ஒரு 10 நிமிஷம் இருக்கும். தினம் அலம்பிட்டா போதும். 10 நிமிஷம் வந்துட்டு பயத்தமாவோ கடலமாவோ அரைச்சி வச்சுக்கலாம். அது கூட தேய்ச்சி கொடுத்தா ஒரு சோப்பு வேண்டாம், சோப்பே போட வேண்டாம். தாராளமாக அதெல்லாம் கொஞ்சம் நாளோட பண்ணிட்டு வந்தோம்னாக்க நம்மளுக்கு இதெல்லாம் புண்ணே வராது. இல்லாட்டி இதெல்லாம் எரியும், புண்ணு வரும். தேங்காய் எண்ணெய் தடவை ஆயில்மெண்ட் தடவை, மாய்ஸ்சரைசர் க்ரீம் தடவை வருதா, லோஷன் தடவை வருதா, இந்த லோஷன் அந்த லோஷன், நம்ம வியாதியை நம்மளே தான் வர வச்சுக்கிறோம். இதெல்லாம் ரெகுலராக சோம்பேறித்தனம் பார்க்காம இதெல்லாம் செஞ்சோம்னாக்க இந்த க்ரீம் வாங்க அவசியமே கிடையாது. அதே மாதிரி இந்த முடி எடுக்கிறேன்னு சொல்லிட்டு அக்கல் அடியிலலாம் வந்துட்டு போய் காசு லேசர் கொடுத்து பண்ணிக்கிறாங்க. இயற்கையாகவே அங்கே முடி அதுக்கெல்லாம் வேணாம். அதுக்கு தான் நான் சொன்னேன், இந்த பசு மஞ்சள் தான் அதுக்கு நல்ல வைத்தியம். அந்த காலத்தில் நாங்கள்லாம் இதெல்லாம் கண்டுபிடிக்கவும் இல்லை, எங்களுக்கு பேரே தெரியாது. இதுதான் பல பேர் இருக்குது, பல பிராண்ட் இருக்குது. பசு மஞ்சள் தான் அதுக்கு பெஸ்ட்டு மெடிசன். நல்லா அந்த பொங்கல் டயத்தில் 1 கிலோ 2 கிலோ வாங்கி நல்லா அரைச்சி, இப்போ தான் இப்போ ஃப்ரிட்ஜு இருக்குது எல்லாருக்கும், குளிர் சாதன பட்டியில் வச்சுட்டேன்னா குளிக்க போகிறதுக்கு முன்னாடி எடுத்து போய் பாசி பருப்பையும் அரைச்சி விட்டு ஒரு டப்பாவில் வச்சுக்கோங்க. இதையும் போட்டு ரெண்டையும் கலந்து எண்ணெயை தடவிட்டுருங்க. இதெல்லாம் வரவே வராது. சூப்பர். அவசியமே கிடையாது. நாளடைவில் புண்ணும் வராது, சரியா போடலாம். மிக சிறப்பு மாமி. அதாவது கண்டிப்பாக இந்த உங்களோட பதிவுகள் எல்லாமே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஸோ இந்த பதிவு எக்ஸ்க்ளூசிவாக ஸ்கின்னுக்கு நீங்கள் கொடுத்தது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது மாமி. மிக்க மகிழ்ச்சி. நன்றி, வணக்கம்.